அண்மை செய்தி. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அதிமுக சி. விஜயபாஸ்கர். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அதிமுக எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்போது அதிமுகவோட இரு அணிகளும் இணைந்த போது கூட விராலிமலை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சி. விஜயபாஸ்கர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காம இருந்தாரு. அதை தொடர்ந்து அதிருப்தியில் இருந்த நிலையில தற்போது தன்னுடைய எம்எல்ஏ பதவியை தற்போது ராஜினாமா செய்திருக்கிறாரு. தொடர்பான விவரம், இதற்கான காரணம் என்ன? விவரம். வணக்கம். அதிமுகவில் இபிஎஸ் உடன் தொடர்ந்து கருத்து வேறுபாட்டில் இருந்து வந்தார் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர். அவர் தற்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். அதைதான் தற்போது நாம் அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரையில அதிமுகவினுடைய அந்த தோல்வி குறித்து ஆராய வேண்டும் என்று சி. விஜயபாஸ்கர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தார். அந்த தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு உடனடியாக, அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்த உடனே தொடர்ந்து அதிமுக ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக கூட இல்லாமல் 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது. தமிழ்நாட்டை 6 முறை ஆட்சி செய்த அதிமுக இவ்வளவு ஒரு மோசமான தோல்விக்கு காரணம் என்ன? தொடர்ந்து 2 ஆண்டுகளாக தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழல் வந்தது எப்படி என்று ஆராய வேண்டும் என்று சி. விஜயபாஸ்கர், சி. வி. சண்முகம், எஸ். பி. வேலுமணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் போர்க்கொடி தூக்கி இருந்தார்கள். அதன் பிறகு 2 தரப்பினருக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டது. அதாவது இபிஎஸ் அணியிலிருந்து சில பேர் இவர்களிடம் பேசி சமாதானம் செய்து இந்த அணியில் இருந்தவர்களை மீண்டும் இபிஎஸ் அணியுடன் இணைய வைத்தார்கள். ஆனால் சி. விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகார போக்குடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் கட்சியினுடைய எந்த ஒரு முடிவுகளையும் மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து எடுப்பதில்லை. எல்லா முடிவுகளையும் அவர் தன்னிச்சையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். இப்படி தன்னிச்சையான முடிவுகள் எடுப்பதனாலே கட்சி வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த சூழ்நிலையில தான் தற்போது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். சபாநாயகரை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த கடிதம் ஏற்கப்பட்டு விட்டதாக, அதாவது ராஜினாமாவை தான் ஏற்றுக்கொண்டதாக சபாநாயகர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த கடிதத்தையும் நாம் ஒரு புறம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து 4 பேர் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்ட நிலையில் தற்போது 5வது நபராக இவரும் கட்சியிலிருந்து மட்டுமில்லாமல் தன்னுடைய எம்எல்ஏ பதவியையும் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகின்றது. இந்த தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற நபர்களில் ஒருவராக சி. விஜயபாஸ்கர் இருந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியிலே போட்டி சுமார் 63,000 வாக்குகளுக்கு மேல் பெற்று அவர் வெற்றி பெற்றார். இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளிலும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தது. 108 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். பல தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குகள் காரணமாக யாரும் அதிக அளவிலான வாக்குகளை பெற முடியாத சூழல் இருந்தது. ஆனால் விஜயபாஸ்கர் அவருடைய தொகுதி விராலிமலை தொகுதியிலே அதிக நன்மை செய்ததாலும் பொதுமக்களுடன் தொடர்பில் இருந்த காரணத்தினாலும் அவருக்கு எந்த விதமான ஒரு செல்வாக்கு குறைவும் அவரது தொகுதியிலே அவருக்கு ஏற்படவில்லை. அதன் காரணமாக 63,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருந்தார். ஆனாலும் கூட கட்சி தலைமை உழைப்பவர்களுக்கு எந்த விதமான ஒரு பலனும் கொடுப்பதில்லை. தொடர்ந்து குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் கட்சியில் பதவி, பொறுப்பு போன்றவை எல்லாம் இருக்கின்றது. உழைப்பை மட்டுமே உறிஞ்சிக் கொள்கிறார்களே தவிர எந்த விதமான ஒரு பலனும் கட்சியில இருப்பதில்லை. அது மட்டுமில்லாமல் கட்சி தொடர்ந்து தோல்வியை நோக்கி செல்லக்கூடிய நிலை மட்டும்தான் இருக்கிறது. கட்சியை வெற்றி பாதைக்கு திருப்ப வேண்டுமானால் கட்சியிலே உழைக்காதவர்கள் யார், எந்த இடத்தில் நாம் தோற்கிறோம் என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அதற்கேற்ப உரிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று பல ஆலோசனைகளை வழங்கி வந்தார்கள். அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் இதற்கு மேலும் அதிமுகவில் பயணிப்பதில் எந்த பயனும் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தற்போது விலகி இருக்கின்றார். இன்று காலையில் கூட, அதாவது 2 மணி நேரத்துக்கு முன்பு கூட தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை அவர் வெளியிட்டிருந்தார். அப்போதே நியூஸ் தமிழ் சரியாக கணித்து நாம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். அதிமுகவிலிருந்து விலகுகிறாரா விஜயபாஸ்கர் என்று. ஏனென்றால் அவருடைய பதிவு அதை நோக்கியதாகத்தான் இருந்தது. தலைமை என்பது அதிகாரமோ ஆணவமோ அல்ல, அர்ப்பணிப்பு மிகுந்த அரவணைப்பு என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் உழைக்கும் தொண்டர்களின் மனதை வெல்ல முடியாத தலைமை மக்களின் மனதை எப்படி வெல்ல முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களையே மதிக்க தெரியாதவர் எப்படி பொதுமக்களை மதிக்க முடியும், அல்லது பொதுமக்களுடைய மனங்களை எப்படி வெற்றி பெற முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உண்மையான பயணம் சாத்தியமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.
இந்த சூழ்நிலையில்தான் அவர் அதிமுகவிலிருந்து வெளியேறுவது மட்டுமில்லாமல் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்கிறார் என்ற அந்த விஷயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த விஜயபாஸ்கர் அவர் மருத்துவர், அவர் இயல்பிலே MBBS முடித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தமிழ் பற்று கொண்டவராகவும் தொடர்ந்து அதிமுகவை பொறுத்தவரையிலே அதில் நடத்தக்கூடிய மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், அதே போல சென்னை வானகத்தில் நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டங்கள் ஆகியவற்றை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய, அதில் தனக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்து கட்சியினரிடம் நற்பெயர் எடுக்கக்கூடியவராக இருந்து வந்தார். ஒரு சிறந்த ஒரு நிர்வாகியாக இவர் அதிமுகவிலே இருந்து வந்தார் என்பதிலே மாற்று கருத்து இருக்காது. ஏனென்றால் அதிமுகவினுடைய முக்கியமான முகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு டாப் 5 பீப்புள், அதாவது டாப் 10 பீப்புள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் ஒருவராக விஜயபாஸ்கர் அவர்கள் இருந்தார். தொடர்ந்து தான் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலும் சுகாதாரத்துறையில் பல்வேறு விஷயங்களை செய்தார். குறிப்பாக அப்போது கொரோனா காலகட்டம் மிக தீவிரமாக இருந்த காலகட்டத்திலே அதனை சமாளித்தார் நன்றாக என்றெல்லாம் கூட சில பாராட்டுகளும் அப்போது முன்வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அவர் அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிறார். விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், அதே போல இசக்கி சுப்பையா உள்ளிட்டோரெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்ட நிலையில் இடையில் வழக்கு காரணமாக தொடர்ந்து அடுத்தடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதில் தாமதம் இருக்கிறது என்றெல்லாம் தகவல்கள் வந்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் விரைவில், அதாவது 18ஆம் தேதி நாளை மறுதினம் சட்டமன்றம் கூட இருக்கின்றது. ஆளுநர் உரையுடன் இந்த சட்டமன்றம் கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இதற்கு முன்னதாகவே அவர் தற்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு இன்னும் EPS-ஐ சென்று சந்திக்கவில்லை. அதாவது யாருடன் கூட்டணி வைக்கலாம், ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அதிமுக திமுக கூட்டணி என்றெல்லாம் பேச்சுக்கள் அந்த ரிசல்ட்ஸ் வந்த முதல் 4-5 நாட்களில் இருந்தபோது அந்த ஆலோசனை கூட்டங்களில் மட்டும் விஜயபாஸ்கர் பங்கெடுத்தார். அப்போது ஆவேசமாக சில கருத்துக்களை அவரும் CV சண்முகம் அவர்களும் தெரிவித்ததாக தகவல்கள் வெளிவந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இதற்கு மேலும் அதிமுகவில் செயல்படுவதால் எந்த பயனும் கிடையாது, தன்னுடைய உழைப்புக்கு எந்த மரியாதையும் இல்லை என்று அவர் அதிமுகவிலிருந்து விலகி இருக்கின்றார். தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்திருக்கிறார்.